வாழ்க்கையில வாழ்வாதாரமா வாழ்க்கை இல்லாம நடுரோட்ல உட்கார வச்சிருக்கா டிஷ்யூ பேப்பர். எங்களை என்னன்னு கூட வந்து கேட்கல எந்த ஒரு அரசு அதிகாரியும். சரி, நாங்க போக மாட்டோம் இந்த இடத்து விட்டு. இங்கே பணமானாலும் அவங்க தர. பசங்களுக்கு கல்யாண செலவுக்கு தான், படிப்பு செலவுக்கு தான். இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு போட்டு கொடுக்க வேண்டியதானே. ஆனா நமக்காக ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்தவர் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப நாங்க எங்க தான் போறது சொல்லுங்க. இது செஞ்சதா எங்களுக்கு சோறு இல்லைன்னா இல்ல. அதனால நாங்க இங்கே எது சாவுறோம்னா சாவோம். யார் பாத்துறாங்கன்னு தெரியல. அவங்களாம் இருந்துக்கிறாங்க, பிள்ளைங்களாம் இருந்துக்கிறாங்க. அப்படியே விட்டு வந்துட்டு நாங்க எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க, வேற எதுவும் நாங்க கேட்கல. மேடம், நாங்க நீதிமன்றத்தை நம்பி இன்னைக்கு கூட கேஸ் போயிட்டு இருந்தது. நாளைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. நாளைக்கு வழக்கு வந்து மனுவா கொடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்க சங்கத்திலேயே பேசியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஓடிட்டு இருக்குது. இன்னொரு 10 நிமிஷத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சொல்லுங்க. வாழ்க்கையில வாழ்வாதாரமா வாழ்க்கை இல்லாம நடுரோட்ல உட்கார வச்சிருக்கா டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஓரம் உட்கார வச்சிருக்காங்க. காவ ஓரமா 15-16 வருஷமா வேலை செஞ்சிருக்கோம். புயலும் சரி, இடியும் மின்னலும் எது வந்தாலும் நாங்க வந்து முன்கள பணியாளர்கள். பாரத பிரதமர் அவர்கள் எங்களுக்கு காலை கழுவி மாலை போட்டிருக்காரு. இந்த நிர்வாகம் எங்களை குப்பிய மாதிரி தூக்கி ரோட்ல போட்டிருக்கு. இந்த நிர்வாகம் இது வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லல. 11 நாட்களா பெண்கள் வெயிலையும் பகலும் மழையிலும் உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நல்ல தீர்வே இல்லை. உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களே வந்து பார்க்கல. இது வரைக்கும் உள்கட்டமைப்பு அவர் தான். உள்கட்டமைப்புல என்ன நடக்குது, நிர்வாகம் நடக்குது, ஏது நடக்குது, அவர் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். உள்ளாட்சித்துறை அமைச்சர் யாரு? அதிகாரப்பூர்வமான அமைச்சர் யாரு? தமிழ்நாட்டிலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் தான். 200 கவுன்சிலருக்கு தலைவர் அவர் தான். மாண்புமிகு மதிப்புக்குரிய மேயரும் அவர் தான். துணை மேயருக்கும் அவர் தான். ஆணையர் எல்லாருமே இங்க சென்சிட்டிவான விஷயம் அவர் தான் பதில் சொல்லணும். இவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. புரியுதுங்களா? எங்களுக்கான நிர்வாக சீர்திருத்தமும் சரி, சீர்கேடும் சரி, அவர் தான் பதில் சொல்லணும். இது வரைக்கும் திரும்ப வந்து பேசினார். 12 மணிக்கு வந்து பேசினார். சிஎம் கிட்ட பேசணும். மறுநாளே வந்து ஓடி வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல இருந்து இது வரைக்கும் வரல. 6-7 நாள் ஆயிடுச்சு. 11ஆவது நாள் கடந்தாயிடுச்சு. இன்னொரு 5 மணி நேரம் போச்சுன்னா 12ஆவது நாள் கடந்துடும். இதுக்கான தீர்வும் நிரந்தர தீர்வு காணணும். புரியுதுங்களா? அடிக்கடிக்கு இப்ப மாவட்ட ஆட்சியர் உண்ணாவிரதம் வரணும். அம்பத்தூர்ல 6 பெண்கள் உண்ணாவிரதம் வரணும். வழக்கு போட்டு எங்க சம்பளத்தை நிர்ணயம் பண்ணணும். 755 ரூபா இன்னைக்கு வழக்கு வருதுன்னு அந்த கவர்மெண்ட் வந்து அவங்க மனுவா கொடுங்கன்னு சொல்லி நாளைக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. சரிங்களா? கைதிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோமா? இங்க இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். நாங்க ரோட்ல வேலை செய்யறதுல நாங்க கஷ்டம். இதெல்லாம் கஷ்டமே இல்லை எங்களுக்கு. புரியுதுங்களா? மக்கள் சேவை பண்றதா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. குப்பை அதை வாரது ஏன் வேலை எனக்கு கொடுங்கன்னு தான் நாங்க கேட்கறோம். உங்க வேலையை கொடுங்க, உங்க அமைச்சர் பதவி கொடுங்கன்னு நாங்க கேட்கல. IAS கொடுங்க, IPS கொடுங்கன்னு. என் வேலை எனக்கான உரிமை. புரியுதுங்களா? நான் 16-17 வருஷமா கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த தூய்மை பணியாளர்களா. அந்த தூய்மை பணி மட்டும் எனக்கு கொடுங்கன்றேன். புரியுதுங்களா? எனக்கு இந்த பில்டிங்ல மேயர் கொடுங்க, சேர்மேன் கொடுங்கன்னு நான் கேட்கல. என் வேலையை எனக்கு கொடுன்றேன். உறுதிப்படுத்து, நிரந்தரப்படுத்து, இல்லை என்யூஎல்எம் பண்ணிய திட்டத்தை செயல்படுத்து. 23,000 சம்பளத்துக்கு எங்களை கூப்பிட்டு நல்ல பேச்சுவார்த்தையா, சந்தோஷமான பேச்சுவார்த்தையா அனுப்பிச்சு இன்னைக்கே கொடுங்க, நாளைக்கு நாங்க வேலைக்கு போவோம். அடுத்தவன் கையில புடிச்சு கொடுத்து நாங்க இங்க உட்காரல. சின்ன அவங்களை பத்தி நாங்க பேசுறது புரியல. அவுட் சோர்சிங்கே எங்களுக்கு வேண்டாம். எங்க வேலை எங்களுக்கு கொடுங்கன்றோம். புரியுங்களா? கோடியா லாபம் சம்பாதித்து கார்பரேட் கம்பெனி வராங்க. அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது அடுத்த கட்டம். எங்களோட வேலை நிரந்தர பணி, இல்ல என்யூஎல்எம் பண்ணி 23,000 சம்பளத்திலே தொடருங்கன்றோம். புரியுங்களா? இன்னைக்கே அறிவிப்பு வந்தாலும் நாளைக்கே நாங்க போயிடும். அதை பத்தி பண்ண வெளியாட்கள் வராங்க. இங்க இருந்து நிர்வாகத்துல வேலை செஞ்சவங்க எல்லாமே இங்கதான் இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து இங்க வார்டுல வேலை செஞ்சிருக்க தவறான பதில்கள் தராங்க. நான் வேணா ரெக்கார்டு தரேன். 1950 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? 15-16
15-16 வருஷமா இங்க வேலை செஞ்சிருக்கோம். அது வேணா நான் தரேன். இவங்க வெளியாட்களை கூட்டு வந்து டிவிஷன்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 5000 கொடுக்குறான் வா, 25 கிலோ அரிசி தரேன் வா. இந்த ஆசைக்கெல்லாம் நாங்க இல்ல, எங்களுக்கு நிரந்தர பணி இல்ல, எங்க வேலையை கொடுங்கன்றோம். நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமா துப்புரவு பணியாளரா வேலை செய்யறோம். திடீர்னு எங்களை வந்து ராம்கிக்கு போன்றாங்க. நாங்க ராம்கி வேணா, எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு வந்து இங்க உட்காந்துருக்கோம். அதுக்கேற்ற எந்த கோரிக்கையும் எடுக்கல. கிட்டத்தட்ட 11 நாளாவது நாங்க இங்க வந்து உக்காந்து எங்களை என்னன்னு கூட வந்து கேட்கல. எந்த ஒரு அரசு அதிகாரியும் சரி, நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்க, உங்க கோரிக்கை என்னன்னு எங்களை யாரும் வாயத்தை வந்து கேட்கல. பேச்சுவார்த்தை போதுன்றாங்க, தீர்வு கிடைக்கணும்ல. 1 நாள் 2 நாளா இருந்தா பரவாயில்ல, 11 நாளாவா பேசின்னு இருக்காங்க. நாங்க வேற என்ன கேக்குறோம்? எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க போக மாட்டோம் இந்த இடத்து விட்டு. இங்கே பணமானாலும் அவங்க தர இந்த இடத்து விட்டு போக மாட்டோம். எங்க வேலை எங்களுக்கு திரும்பி கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்து விட்டு போக மாட்டோம். எப்படி மேடம் விட்டு போக முடியும்? இத்தனை வருஷம் உழைச்சிட்டு நீங்க அந்த இடத்துல இல்ல, உங்களுக்கு பதில் வேற ஆளை வைக்கிறேன்னா அவங்க ஏத்துப்பாங்களா எங்க குறைய? நீங்க அப்பயே கொடுத்துருந்தா பரவாயில்ல. 15 முன்னே எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்க கான்ட்ராக்ட் நீங்க சொல்லியிருந்தா எங்களுக்கு அந்த நஷ்டம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். எங்களுக்கு பிஎஃப் அப்பா வந்து கிடைச்சிருக்கோம். நாங்க தாராளமா நாங்க போயிருப்போம். 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து எங்களுக்கு இடம் எப்படி நான் போக முடியும்? இப்ப அவங்க சொல்றாங்க எங்களுக்கு மருத்துவமனைக்கு தான், எங்க பசங்களுக்கு கல்யாண செலவுக்கு தான், படிப்பு செலவுக்கு தான். இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு போட்டு கொடுக்க வேண்டியதானே? இப்ப 15 வருஷம் உழைப்பு போதுல எல்லாருக்கும். டபுள் சம்பளம் இருந்தாங்க. அந்த ஒரு சம்பளம் டபுள் சம்பளம் கொரோனால வேலை செய்யறவங்களுக்கு டபுள் சம்பளம். இது வரைக்கும் நாங்க டபுள் சம்பளம் வாங்கல. கொரோனால பஸ்ஸே இல்லாம நடந்து வந்திருக்கோம். நாங்க எத்தனோ வாட்டி நடந்து போயிருக்கிறோம் வேலைக்கு. நான் ஐஜாப்ஸ்ல இருக்கிற ஐஜாப்ஸ் வந்து தலைமைச் செயலகத்துல தான் வேலையே செய்யறேன். அங்க இருந்து வேலைக்கு நடந்து வந்திருக்கேன். நடந்து போவோம், அதுவும் வெயில் டைம்ல நடந்து போயிருக்கிறோம். நாங்க ஒரு நாள் கூட லீவ் இருக்காது. கொரோனா டைம்ல நாங்க ஒரு நாள் லீவ் இருக்காது. துப்புரவு பணியாளர் எவ்வளவு வயசாங்கன்னு அவருக்கு தெரியும். எனக்கு 2 பசங்கம்மா, ஒரு பொண்ணு ஒரு பையன். யாரும் இல்லையா, அனாதையா விட்டு வந்துக்கிறோமே. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே எங்க வேலை தானே. இது இல்லைன்னா எங்களுக்கு சோறு கிடையாது. நாங்க உடனே பச்சையில போய் ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்ய. நாங்க அப்படி இருந்தாக்கா இந்த 11 நாளா நாங்க இந்த வெயில லோல் பாடுறோம். நேற்று அவ்வளோ மழை, அந்த மழையிலே லோல் பட்டுன்னு உக்காடுறோம். நாங்க பச்சைங்களா இருந்தா இந்த குப்பாடுற வேலைக்கு இவ்வளவு போராட்டம் எங்களை பண்ண வைப்பீங்களா? நான் கேக்குறேன். அவையாச்சும் கொஞ்சம் மனசு இறங்கி வரணும். நாங்க வேற என்ன கேக்குறோம்? நாங்க செய்யற வேலையை தானே கேக்குறோம். வேற எதனா நாங்க கோரிக்கை வச்சு எங்களுக்கு இது இல்ல இதை செய்யுங்கன்னு நாங்க எக்ஸ்ட்ரா கோரிக்கை வச்சா கேக்குறோம்? எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க, நாங்க செஞ்ச வேலையை எங்களுக்கு கொடுங்க. நாங்க செஞ்ச வேலையை புடுங்கிட்டு நீ இதுல எல்லாம் இப்படிதான் செய்யணும்னா என்ன அர்த்தம்? நாங்க படிப்படியா உயர்ந்து வந்துட்டோம். 9,000ல இருந்து இன்னைக்கு 23,000 சம்பளத்துக்கு வந்துட்டு இப்ப 23,000 கிடையாது. நீ திருப்பி 16,000க்கு போ, திருப்பி படிப்படியா வானா என்ன அர்த்தம்? 10 வருஷம் கான்ட்ராக்ட்காரன் எடுப்பான், 11வது வருஷம் அவன் போய் 10 ரூபா கம்மியா வச்சு வேற இடத்துல தள்ளுவான். அதுக்காக நாங்க கார்பரேஷன்ல லோல் பட்டோம். எங்களுக்கு நிரந்தர பணின்னு சொல்லிதான் இந்த வேலைக்கு எங்களை எடுத்தது. அதுவும் 10 நாள் ட்ரைனிங். குப்பை எப்படி வாரணும், மண்ணு எப்படி அடிக்கணும், சுண்ணாம்பு எப்படி போடணும்னு ட்ரைனிங் வச்சு இந்த வேலைக்கு எடுத்தாங்க எங்களை. இவ்வளவு நாங்க லோல் பட்டு கஷ்டப்பட்டது எங்களுக்கு அடுத்தது எங்க பிள்ளைங்களுக்கு எதுனா இது பயன்படும். நாங்க செத்துட்டாலும் அப்படியேப்பட்ட கொரோனா காலத்தோட நம்ம உயிர் போனா போட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா நாங்க இந்த வேலைக்கு வந்தது. கட்சியில எதுவுமே இல்லாத இப்ப என்னன்றீங்க நீங்க இதான இப்படி பிஎஃப் தர இஎஸ் தர, அது 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருக்கலாம்ல. இப்ப தர பிஎஃப் பிஎஸ் 15 வருஷமா குத்துந்தா இப்ப நாங்க அதை வச்சு என்ன பண்ணோம்? நம்ம ஆரம்பத்திலேயே இப்படிதான் வந்தோம். இப்ப நம்ம ஏன் அவரை போய் நிரந்தர வேலை கேட்கணும்? நாங்க ஏன் இங்க வந்து உட்காரணும்? இல்ல 7 எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே வராங்க, போவாதவங்களும் வராங்க. 5-6 மட்டும் கிடையாது, 7-4 எல்லாருமே வராங்க. அவங்களதுல கை வைப்பாங்க, அதனால அவங்க எங்களுக்காக வந்து இருக்கிறாங்க. வாக்குறுதி குத்துவரே 2021ல அவங்க ஆட்சியில வாக்குறுதி குத்துவரே வருதான். 10 மண்டலம் ஏன் விட்டீங்க? அவங்க தூய்மை பணியாளர் எப்படி நீங்க விடுவீங்க? அவங்க நிரந்தரமா செய்யணும். நீங்க கார்பரேஷன்ல கையே வைக்க கூடாது. நான் வந்தேனாக்கா உங்களுக்கு நான் கார்பரேஷன் நான் நிரந்தரம் பண்ணி தரேன்னு சொன்னவரே அவரு தான். இன்னைக்கு என்னன்றாரு அவங்க விடும் போது நீங்க கேட்கலையே, இப்ப எங்களையா நீங்க கேக்குறீங்கன்னா அப்ப 2 பேரை பேசி வச்சுன்னு பண்றாங்களா? எங்களை பேசுறாங்க. நான் அவங்க பண்ணாங்கல்ல, நீங்க அப்ப கேட்கல, மேயர் கேக்குறாங்க. ஏங்க 10 மண்டலம் போகும்போது நீங்க என்ன பண்ணிருந்தீங்க?
இப்போ வந்து நீங்க ஏன் கேக்குறீங்க 2 மண்டலத்துக்குன்றாங்க. அப்ப அவங்க செய்யற தப்பு இவங்க செய்வாங்களா? இதை நாங்க கேட்டாக்கா அரசியல் ரீதியா பேசுறாங்களா? எங்க வலி எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். பெண்ணா நாங்க எவ்வளவு வலியை தாங்கி நீங்க உட்காந்துருப்போம். இந்த 11 நாளா ஒரு நாள் இந்த வெயில்ல யாராச்சும் உட்கார முடியுமா? ஒரு 2 ஹவர் வந்து வெளியே நின்று பார்க்க சொல்லுங்க. எங்க கஷ்டம் என்னன்னு தெரியும். அந்த ஜன்னலை திறந்து பார்க்க சொல்லுங்க அவங்கள. யாருமே எங்களை இருக்க தீர்த்து வச்சது இல்லப்பா. எங்களுக்கு சேலரி கூட கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துந்து பாரதி அண்ணா மட்டும்தான். அதுவும் கோர்ட்டு மூலியமா கேஸ் போட்டு வாதாடி அவரு இன்னும் இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த 23,000 சம்பளம் கூட எங்களுக்கு. மற்றபடி யாரும் எங்களுக்கு எதுவுமே எழுதி தரல. என்ன அவங்க வந்து இந்த 4 வருஷத்துல ஒரு 3 வருஷம் எங்களுக்கு தீபாவளி பரிசு கொடுத்தாங்க. மரியாதையெல்லாம் செஞ்சாங்க. உட்கார வச்சு சாப்பாடு போறதுனவோ அப்படியே எங்களை கோபுரம் மாரி வச்சாங்க. கட்சியில குப்பியா உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண காரியமே. அவ்வளோலாம் உயர்த்தி பண்ணாங்க. சரி இவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, இவ்வளோ செய்கிறாங்களே, நம்ம இது வரைக்கும் வாங்கலையே, இந்த 10-15 வருஷமா இது வரைக்கும் நம்மளுக்கு யாரும் நல்லது இதுன்னு எங்களுக்கு எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஒரு தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் நாங்கள் வாங்குற சம்பளம் தான். இந்த குப்பையை வாரிட்டு தான் நாங்கள் போய் எங்கள் பிள்ளைங்களுக்கு உழ வச்சு சோறாக்கி போடணும். நாங்கள் எங்களுக்கு தீபாவளி பொங்கல்னா குப்பை வாடுறீங்க, அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எல்லா நாளும் எங்களுக்கு வேலை. ஒரு நாள் கிடையாது, ஒரு நாள் கூட எங்களுக்கு விடுமுறை கிடையாது. நாங்கள் அதெல்லாம் எடுத்தா சம்பளம் பிடிச்சிப்பாங்க. நாங்களா எடுத்தா சம்பளம் பிடிச்சிப்பாங்க. லீவே கிடையாது. உண்மையிலேயே இவரை ஜெயிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்கள் எப்படியாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுவாரு, இன்னைக்கு பண்ணுவாரு நாளைக்கு பண்ணுவாருன்ட்டு 4.5 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியில் எங்களை ரோட்ல தான் உட்கார வச்சாங்க. அவரு எங்களை சொன்னாருல்ல, நான் பெண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு, அதை மட்டும் அவரை செய்ய சொல்லுங்க. எங்களை இப்படி குப்பை மாரி ஓரமா போட வேணாம்னு சொல்லுங்க. குப்பை இருந்தா 1000 கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. அந்த தொகுதியில குப்பை இருக்கான், ஃபர்ஸ்ட் துப்புரா பணியாளர் போய் அதை அள்ளி சுண்ணாம்பு போட சொல்லுன்றாங்கல்ல. இன்னைக்கு அந்த துப்புரா பணியாளர் நாங்க எங்க போனோம்? இன்னைக்கு கான்ட்ராக்டுக்காரங்களை குத்த மதிப்பு கூட எங்களுக்கு கொடுக்கலையே. 15 வருஷமா நாங்க உழைச்ச உழைப்பு கொடுக்கலையே நீங்க. அப்ப குப்பையோட எங்களையும் சேர்த்து வாரி போட சொல்லிட்டீங்களா? அதை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நேரடியா பேசுங்க. எலெக்ஷன் டைம்ல எங்களை வந்து பாக்குறீங்கல்ல, மழை வந்தாலும் புயல் அச்சாலும் எது வந்தாலும் எலெக்ஷன் டைம் எங்களை மறக்காதீங்கம்மான்னு. இன்னைக்கு நாங்க 11 நாளாகிறோம். எங்களை வந்து பார்க்க உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்க தனியாருக்கு போக நாங்க செஞ்ச வேலை எங்களுக்கு வேணும். நாங்க எதுவுமே அதிகப்படுத்தி கேட்கல. எங்களுக்கு நீங்க அதை செய்யுங்க இதை செய்ய நாங்க கேட்கல. நாங்க செஞ்ச பணி எங்களுக்கு வேணும். நிரந்தரமா நாங்க கார்பரேஷன் தான் காலை வச்சோம். அப்ப கம்மி சம்பளத்துக்கு தான் நாங்க காலை வச்சோம். எங்களுக்கு அந்த கார்பரேஷன் பேர் மறையக்கூடாது. எங்க உயிர் இருக்கிறக்கே நாங்க சென்னை மாநகராட்சியில செய்யறோமா, நாங்க கார்பரேஷனை மட்டும் தான் செய்வோம். அவரு காதுக்கு எத்தனை போங்க, அவருக்கும் போலியா, துணை முதலமைச்சருக்கும் போலியா. நாங்க நாடு விட்டா நாடா வந்துட்டோம். அவரு கூட வந்து எட்டி பார்க்கல. ஒரு டிஃபன் கொடுக்க போறாங்க அந்தந்த இடத்துல போட்டு, நாங்க என்னங்க பாவம் பண்ணோம்? வேற வேற கட்சிக்காரங்க எத்தனை வந்து கொடுக்குறாங்க. இந்த ரோட்ல போறதுக்கு எத்தனை வந்து தராங்க, பாக்குறவங்க பாக்குற எப்படி நாங்க பிளாட்ஃபார்ம்ல கட்டுக்கிற மாதிரி அவங்க பார்த்து பாவம் பார்த்து எத்தனை போடுறாங்க. எங்களுக்கு போட்டா போதுமா? பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க நாங்க சாப்பிட்டுருவோம், எங்க வயிற்றுக்கு போட்டா பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்களும் சாப்பிடணும்ல. வந்து 11 நாள் ஆகுதுமா. 11 நாளுக்கு இன்னும் எங்களுக்கு எந்த தீர்ப்பும் வரல. இன்னைக்கு நல்ல தீர்ப்பாக வரோம்னு நினச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நல்ல செய்தியாக வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீடு வாசலை விட்டுட்டு உட்காந்து இருக்கிறோம். அவங்க மனசு கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு நல்ல முடிவாக கொடுக்குற மாதிரி பார்க்க சொல்லுங்கள். அதுதான் நாங்கள் கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. ஏன்னா வேறு எதுனா சொல்லவும் முடியல. செய்தியில் வந்து சேகரன்னு சொல்லிக்கிறாரு, இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வேறு எங்கன்னா போங்க, வேறு எங்கன்னா போய் ஸ்ட்ரைக் பண்ணுங்கண்ணே. ஆனால் எங்கள் நிர்வாகி தலைவர் வந்து இந்த இடத்த விட்டு நாங்கள் காலி பண்ண மாட்டோம், என்ன நடந்தாலும் இங்கே போராடி ஜெயிச்சு எடுத்துன்னு போவோம். நாங்கள் முடிவு எப்போவோ ஜெயம் எப்போன்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு. அதனால நாங்கள் அண்ணனை நம்பி நாங்கள் இருக்கிறோம். இங்கே வந்து 11 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே வந்து ஒரு நாண்டுனா நல்ல செய்தி வருமா? இன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது. இன்றைக்கி கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்மா, நிர்வாகிகளை 5 வர வச்சு நாங்கள் அனுப்புகிறோமானாரு. இப்போ நாங்கள் செய்தி கேட்கும் போது 11ஆம் தேதி செய்தின்னு சொல்கிறாங்க.
ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏமாந்து போக மாட்டோம், ஏமாற மாட்டோம், ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் போவோம். இருந்தாலும் எங்களுக்காக அந்த அண்ணன் தான் எங்களுக்கு ஆற்றல் கொடுக்குறாரு, எங்களுக்கு ஜெயிச்சுட்டு தான் போவோம். மனநிலைனாங்க அண்ணன் சொல்கிறாருன்னா முடிவுன்ற ஒன்று இல்லைம்மா, முடிவு எப்போ ஜெயம் எப்போ வருது அப்போ தான் நம்மளுக்கு முடிவு நம்மளுக்குன்றாரு. ஒவ்வொரு நாள் அதுதான் அண்ணன் சொல்கிறாரு. இருந்தாலும் நாங்கள் போராடி ஜெயிச்சுன்னு தான் போவோம். மழையிலும் வெயிலும் நாங்கள் இருந்து தான் இருக்கோம். நாங்கள் வேறு எந்த மாதிரினால வரும் கான்ட்ராக்டில். அப்போ எங்களுக்கு கான்ட்ராக்டில் உள்ள இப்போ நாங்கள் சேர்ந்தது வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சேர்ந்தோம். நாங்கள் இப்போ தான் தனியார் இதில் சேர்றாங்க. அதில் போய் எங்களை போய் சேர சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சேர்றதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் சேர்ந்துருந்தோம்னாக்கா எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ வெளியே போகணுன்னு துரத்தி விட்டாங்கல்ல. எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுருப்போம். நாங்கள் செய்யாமல் இல்லை, எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுருந்தாக்கா இன்றைக்கி நாங்கள் அங்கே இருந்திருப்போம். நீங்கள் வெளியே போகன்றதால நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு இன்னும் இருக்குது, 9ஆம் மாதம் வரைக்கும் எங்களுக்கு ஆயுதம் இருக்குது. எங்கள் வேலை இருந்துருக்குது. இவங்களோட சேர்த்து எங்களை அமுச்சு விட்டாங்க. இப்போ நாங்கள் இது போராடுங்கிறோம். இப்போ அதனால தீர்ப்பு நல்ல மாதிரி தான் வரும், நல்ல மாதிரி தான் தீர்ப்பு வரும். வர வரைக்கும் நாங்கள் காத்து நிற்போம். ஆனால் சில மெட்டலுங்களாம் இருக்குது எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ தனியாருக்கு போக மாட்டோம், தனியாருக்கு நாங்கள் போக மாட்டோம், இதில் தான் இருப்போம். வேணாம், நான் இதில் போக மாட்டோம், இதில் தான் இருப்போம். கடைசி வரைக்கும் நாங்கள் இதில் தான் மதிப்போம். அண்ணன் எங்களுக்காக போறாரு, எலக்ட்ரிக் தான் எங்களுக்காக போறாரு. எங்களுக்கு அவர் பேச்சு தான் நாங்கள் கேட்போம். கடைசி வரைக்கும் பேச வர ஆரம்பிட்டோம். எங்களுக்காக எல்லாமே வர்றாங்க. இப்போ வந்து எல்லா அப்படி இல்லை, இதில் தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. NHCL தான் இருப்பேன்றாங்க. இருக்கட்டோம்மா. ஏன்னா எங்களுக்காக அவங்களும் ஜோன் 7லேருந்தும் வந்து வேலை இருந்தும் அவங்க செய்யாமல் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்குன்னா நாங்களும் போய் நிற்கும். அதுதான் 4 எல்லாம் வராங்க. இப்போ எங்களுக்காக நிறைய பேர் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. சேராமல எங்களுக்கு நல்ல முடிவாக வரோம். நாங்கள் சீக்கிரமாக போய் வேலையில் சேருவோம். ஆனால் நமக்காக ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்தவர் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ நாங்கள் எங்கே தான் போகிறது சொல்லுங்கள். இப்போ இதிலவே எங்களுக்கு ஏஜ் பார் ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே எங்கே அது போய் வேலை வாங்க முடியுமா? நாங்கள் படிப்பு தரவு இல்லாதவங்க, இது விட்டால் வேறு வேலை தெரியுது எங்களுக்கு. நாங்கள் எங்கே போவோங்க சொல்லுங்கள்? எங்கள் குடும்பம் எங்கே போவோம்? நீங்களும் சொல்லுங்கள். அவர் தைக்காந்து அவர் கருணுகண்டி எங்கள் மேலே அவங்க அக்கா தங்கச்சிங்க நினச்சிட்டு ஒரு நல்ல முடிவாக அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டின்னு இருக்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் இதுதான். இதுக்கு மேலே எங்கே எங்களுக்கு வேலை இல்லை. இது செஞ்சதான் எங்களுக்கு சோறு இல்லைன்னே இல்லை. அதனால நாங்கள் இங்கே எது சாவுறோம்னா சாவோம், அவ்வளோ. இதுக்கு மேலே வெளியில் போய் நாங்கள் எங்களால் கஷ்டப்பட முடியாது. எங்களுக்கு வேறு வெளி இல்லை, இதுதான் வழி எங்களுக்கு. இருப்போம். எங்கள் வழி இதுதான். எங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்களுக்கு தான் முடிவு. எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்குது, எல்லாம் தாண்டி நாங்கள் வந்துக்கிறோம். இங்கே அழாத குறை நாங்கள் இப்போ இருக்குது. இங்கே சொல்லலாம், எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்குது எங்களுக்கு. எல்லாம் சொல்லிக்க முடியல. இப்போ அது அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைங்க இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு இங்கே உக்காந்துக்கிறோம். எதுக்காக? எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க, வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க. ஆமாம், நேற்று யார் பார்த்துட்டாங்கன்னு தெரியல. அவங்களாம் இருந்துக்கிறாங்க, பிள்ளைங்களாம் இருந்துக்கிறாங்க. அப்படியே விட்டு வந்துட்டு நாங்கள் எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க, வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. அதுதான் நாங்கள் ஒன்று கேட்குறாங்க. அதுதான் எங்களுக்கு வேண்டி கேள்வி. போனோம், திடீர்னு வேலைக்கு போனோம். 52ல் வேலை செய்கிறேன் நான். என் பேர் வள்ளி. 1ஆம் தேதி வேலைக்கு போனோம். வேலைக்கு எடுக்க மாட்டேன், உங்களுக்கு வேலை இல்லை, கார்ப்பரேஷனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து இங்கே எல்லோரும் கும்பலாக உட்காந்துட்டோம். போராட்டத்தில் உட்காந்துட்டோம். நல்ல முடிவாக எங்களுக்கு கிடைக்கணும். ஸ்டாலின் ஐயா அவர்கள், முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு நிரந்தரமாக்கி கொடுக்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ நடந்த மாதிரியே இப்போ கான்ட்ராக்ட்லேயே நாங்கள் திருப்பி போய் சேர்ந்தாலோ இல்லை N1 லேபராகவே நாங்கள் போய் சேர்ந்தாலே இப்போ நடந்த மாதிரியே இன்னொரு கட்சி வந்தால் நடத்துவாங்க. எங்களுக்கு அதுதான் பயம். எங்களை ஒரேடியாக நிரந்தரமாக்கி நாங்கள் எங்கே வேலை செஞ்சோமாங்க வெற்றி அடைவோன்னு நம்பி தான் உக்காந்து இருக்கிறோம். அவர் இறக்கப்பட்டு மனசு இறக்கணும், அவர் இதயத்தை போய் தொடணும். முதலமைச்சர் ஐயா அவர்களே எங்களுக்கு பர்மிட் ஆர்டர் தரணும். அதுதான் நாங்கள் உக்காந்து இருக்கிறோம். சொன்ன மாதிரி நிரந்தரப்படுத்துவார், இறங்கி வந்து மனசு இறங்கி வந்து நிரந்தரப்படுத்துவார் நம்பி தான் நாங்கள் உட்காந்து இருக்கிறோம். ஒரு நம்பிக்கை. இந்நேரம் கலைஞர் ஐயா இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு இந்த நிலமை வந்திருக்காது. கண்டிப்பாக எங்களுக்கு நிரந்தரமாக்கி, ஏன்னா எங்கள் அம்மாவை பர்மிட் பண்ணி கொடுத்தது அவர் தான். எங்களை நிரந்தரப்படுத்தி எங்களை உட்கார வச்சுருப்பார் வேலை செய்ய. எங்களை ஒரு நிலையாக நின்றுட்டுருப்போம்.
அவர் இல்லாத குறையே இப்போ அவர் தான் சின்னவர் தான் தீக்கணும். சின்ன முதலமைச்சர் ஐயா தான் தீக்கணும் அந்த குறைய. நம்பி தான் உக்காண்டிருக்கோம். பாரதி சார் என்ன சொல்றாங்க அந்த போராட்டம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துப்பாங்க? போராட்டம் வந்து நிரந்தர பணி கிடைக்கிற வரைக்கும் போராட்டத்தை நீங்கள் விடாதீங்க அப்படின்னு தான் நான் வாங்கி தருவேன், நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன்.